தென்னாட்டு போஸ் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக ஒரு இராணுவத்தை அமைத்து சுதந்திர இந்திய அரசாங்கத்தை அமைத்து அந்த அரசாங்கத்திற்கு படையை அமைத்து இராணுவத்தை அமைத்து இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து அது உலகத்தில் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் அதை அங்கீகரித்து தனி வானொலி நிலையம், தனியார் ரூபா நோட்டு, நீதி, நிர்வாகம், எல்லா மந்திரி பதவிகள் இதெல்லாம் வச்சு அற்புதமாக இயங்கிக் கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவின் மீது போர் தொடுத்து இந்தியாவை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக 2ஆம் உலகப் போரின் போது நம்முடைய நேதாஜி தலைமையிலான இராணுவம் அணிவகுத்து வந்தது இந்தியாவை மீட்பதற்கு. அந்தமான் அந்த பகுதியை விடுதலை செய்து அங்கே தேசிய கொடியை ஏற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து நேதாஜியினுடைய அறிவிப்பு டெல்லி சலோ என்பது. டெல்லியிலே சென்று நாம் தேசிய கொடியை ஏற்றுவோம், இந்த நாட்டை விடுதலை செய்வோம். அப்படிப்பட்ட நேதாஜிக்கு ஒரு உற்ற துணைவனாக, ஒரு நல்ல சகோதரனாக, தென்னிந்தியாவில் நேதாஜியினுடைய மாபெரும் தளபதியாக விளங்கியவர். நேதாஜி கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிட்டார், தலைமறைவாயிட்டார். ஆனால் நேதாஜியினுடைய சீடர்கள் இவங்க தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. நேதாஜியும் காங்கிரஸ் கட்சிக்காரர் தான். காங்கிரஸ் கட்சியிலே இந்தியாவினுடைய சுதந்திரம் காந்திய வழியா நேதாஜி வழியா 2 வழி. அதில் நம்முடைய ஐயா அவர்கள் நேதாஜியினுடைய சீடர். எனவே நேதாஜியின் வழியை தேர்ந்தெடுத்தார். அதனால தான் இந்திய தேசிய இராணுவம் அமைக்கப்பட்ட பொழுது இந்த தென் மாவட்டங்களிலே இருந்து ஏராளமான இளைஞர்கள் அங்கே போய் அந்த நம்முடைய இராணுவத்தில் இணைஞ்சாங்க. ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு சுத்த பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, ஆன்மீக ஈடுபாடு, சித்தர்கள் மீது பெரிய ஈடுபாடு, தினசரி பூஜை செய்பவர், தியானம் செய்பவர், விவேகானந்தரை பின்பற்றுபவர். அவருடைய முதல் சொற்பொழிவு சாயல்குடியிலே நடைபெற்றது. சாயல்குடியிலே நடந்த சொற்பொழிவிலே அவரை ஒரு விவேகானந்தராகத்தான் பார்த்தார்கள். அதே போல பர்மாவுக்கு சென்றார். பர்மாவிலே சென்று பௌத்த சமய குருமார்கள் மத்தியிலே சென்று ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவை நிகழ்த்தினார். இந்து சமயத்தினுடைய பெருமையை நிலைநாட்டினார். விவேகானந்தரின் வடிவமாக இருந்தார். தெய்வாம்சமாகவே மாறிவிட்டார். அதனால தான் இந்தியாவினுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார், முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா எம்.கே. தியாகராஜ பாகவதர். இப்போ எப்படி நம்ம ரஜினிகாந்த், விஜய் எல்லாம் சொல்கிறோம், அது மாதிரி அந்த காலத்தில் சினிமாவில் கொடி கட்டி பிறந்தவர் எம்.கே. தியாகராஜ பாகவதர். அவர் எல்லாரும் அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் கூடுவாங்க. நடிகர்னால் நம்ம நாட்டில் கூட்டம் கூடுமில்ல. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது ஐயா முத்துராமலிங்க தேவரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு மனசில் நீண்ட காலமாக இருந்தது. அதனால் அவருடைய வாழ்வின் இறுதி காலத்தில் அவர் மேலே ஒரு கொலை வழக்கு, அதிலே தண்டனை, கண்ணு போயிருச்சு. சமயபுரம் மாரியம்மன் கோயிலிலே சென்று அங்கே அன்றாடம் சமயபுரம் மாரியம்மனை போற்றி பாடி துதித்து தீர்த்தம் போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலில் கண்ணு தெரியாது இருந்த நேரத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் தேவரையா வந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு தேடி சென்று பார்க்கிறார். நான் அவரை அருகாமையிலே சென்று பார்க்க வேண்டும் என்று அவரை தொட்டு தடவி பார்த்துவிட்டு சொல்லுகிறார், சந்தேகமில்லை, நான் அன்றாடம் வணங்குகின்ற முருகப்பெருமான் தான் என் முன்னால் நிற்கிறார் என்று தேவரை தொட்டு தடவி பார்த்துவிட்டு சொல்கிறார். ஆகவேதான் தேவரையா அவர்களுடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நேரத்திலே. அவர் காலமான உடனேயே அவர் வளர்த்த மயில், நாய் இல்லைங்களா, இது எல்லாமே அப்படியான ஒரு தெய்வீக திருமகன் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவருடைய அந்த குரு பூஜை நன்னாள், குரு பூஜைனா அது தேவருக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவர். இப்போ திராவிட கட்சிகளுக்கெல்லாம் குரு பூஜையில் நம்பிக்கை இருக்காது. அவங்க தலைவர்கள் இப்போ அண்ணா கல்லறைக்கு போய் செய்வாங்க மெரினாவில், திமுகவங்க இல்லைங்களா, ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பித்தது அவங்க. ஏடிஎம்கே ஆரம்பிச்சுன்னா எம்ஜிஆர் கல்லறைக்கு போவாங்க. ஆனால் தேசபக்தர்களுக்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் ஒரு நல்ல குருநாதராக திகழ்ந்தவர், சித்தர் முறைப்படி வாழ்ந்தவர் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். எனவே தான் அவரை சமாதி வைத்த அந்த நன்னாளிலே அந்த நட்சத்திரம் நாம் எப்பவுமே இப்போ ராஜராஜ சோழனுக்கு விழா எடுக்கிறோம். என்ன விழா?
சதய விழா, சதய நட்சத்திரத்தன்று அவர் வந்ததுனால சதய விழா. இப்போ டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நட்சத்திரம் தான் நம்ம நாட்டில் கணக்கு. நீங்கள் நம்முடைய மங்கள நிகழ்வு தாலி கட்டணும், நாள் நட்சத்திரம் பார்த்தானே செய்வோம் இல்லையா? அது விஞ்ஞானபூர்வமாக சரி, நம்ம கேலண்டர் சரியான கேலண்டர், சித்திரை வைகாசி இல்லையா, தமிழ் கேலண்டர். நட்சத்திரம் திதி நாள் பஞ்சாங்கம் பார்த்து தான் இதெல்லாம் பண்ணுவோம். மிகப்பெரிய சித்தர்கள் அவங்கெல்லாம் சமாதியான நாள் தான் அந்த சமாதியில் குரு பூஜை. நம்முடைய இந்து சமயத்தில், சனாதன தர்மத்தில், ஹிந்து தர்மத்தில் மரணத்தை கண்டு, அல்லது மரணம் என்பது முடிவல்ல, நமக்கு மறுஜென்மத்தில் நம்பிக்கை உண்டு. சமாதி அடைந்தார்கள்னு தான் சொல்லுவோம். இப்போ இது சமாதி கோயில், இது கல்லறை கிடையாது. ஏன்னா இங்கே தேவரையா நித்தியம் இருக்கிறார், மரணமிலா பெருவாழ்வு, அமரர் அடைந்தார், அமரத்துவம் பெற்றார் தான் சொல்லுவோம். அது நம்ம நம்பிக்கை. கல்லறைனா அப்படி இல்லை, அது அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால இந்த சமாதியிலே அவருடைய அந்த குரு பூஜை நட்சத்திரத்தன்று நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம். தேவர் திருமகனாருடைய அருள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. நாம் எல்லாரும் இங்கே அங்கே அவருடைய அந்த திருவுருவத்திற்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து குரு பூஜை செய்து அவருடைய அருளை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் எல்லாரும் அவரை நாம் தியானிப்போம். அவருடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும். எல்லாரும் நிமிர்ந்து உட்காருவோம். 5 முறை ஓம் சொல்லணும். சரிங்களா? சேர்ந்து சொல்லலாம். ஆரம்பிப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, தேவர் நாமம் வாழ்கவே, தேவர் புகழ் வாழ்கவே, வந்தே மாதரம் முழங்கிடுவோம், ஜெய்ஹிந்த் என்றே சொல்லிடுவோம், பாரத தாயை வணங்கிடுவோம், பசும்பொன் நமது கோவிலடா, தேவர் இங்கே தெய்வமடா, தேவர் புகழை பாடிடுவோம், குரு பூஜை செய்கின்றோம், குரு பூஜை செய்கின்றோம், தேவர் அருளை பெற்றிடுவோம். நன்றி. நீங்க யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்லதா இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவு.